கல்யாணமான 2 வருஷத்துல ஜாய் கிறிசல்டாவ 4 தடவ கர்ப்பமாக்குன மாதம்பட்டி ரங்கராஜ். பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் சமீப காலமா தொடர்ந்து சர்ச்சைகள்ல சிக்கிட்டு வராரு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 பசங்க இருக்கக்கூடிய நிலையில ஃபர்ஸ்ட் மனைவி கிட்ட இருந்து விவாகரத்து வாங்குறதுக்கு முன்னாடியே ஜாய் கிறிசல்டா அப்படிங்கிறவங்கள ரகசியமா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டதோட அவர் கூட 2 வருஷங்கள் குடும்பம் நடத்திட்டு, அவர கர்ப்பமாக்கிட்டு பிரிஞ்சு சென்றதா சொல்லப்படுது. இது தொடர்பா ஜாய் கிறிசல்டாவும் சென்னை கமிஷனர் அலுவலகத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் மேல புகார் குடுத்திருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த புகார் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. சமீபத்திய பேட்டிகள்ல ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தின அடுக்கடுக்கான புகார்கள சொல்லிட்டு வராங்க. இந்த பேட்டிக்கு முன்னாடி வரைக்கும் ஜாய் கிறிசல்டா மேல தான் தவறு இருக்கிறதாவும், மாதம்பட்டி ரங்கராஜ் கல்யாணமானவர் அப்படின்னு தெரிஞ்சும் அவர் கூட பழகி உறவுல இருந்ததாவும் நெட்டிசன்கள் சாடிட்டு வந்தாங்க. ஆனா அவரோட இந்த பேட்டிக்கு பின்னாடி மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்கள ஏமாத்திட்டதா நெறைய பேரு சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில ஜாய் கிறிசல்டாவ கல்யாணம் பண்ணி 2 வருஷங்கள்ல அவங்கள மாதம்பட்டி ரங்கராஜ் 4 தடவ கர்ப்பமாக்குன தகவல் வெளியாயிருக்கு. ஜாய் கிறிசல்டா தன்னுடைய முதல் கல்யாணத்துல முறைப்படி விவாகரத்து வாங்கிக்கிட்டு தான் 2வதா மாதம்பட்டி ரங்கராஜ கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா அவரோ முதல் மனைவிய பிரியாமலே ஜாய் கிறிசல்டாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அத சரியா விசாரிக்காம ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு பின்னடைவா அமைஞ்சு போச்சு. அதே மாதிரி சினிமாவுல பெரிய ஸ்டைலிஷா இருந்த ஜாய் மாதம்பட்டி ரங்கராஜுக்காக தன்னோட கெரியரையே விட்டுட்டு அவரையே மலை மாறி நம்பி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சொல்லப்போனா காதலுக்காக தன்னோட கெரியரையே தொலைச்சிட்டாங்க ஜாய் கிறிசல்டா. அதே மாதிரி ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ கல்யாணம் பண்ணி 2 வருஷங்கள்ல 3 தடவ கர்ப்பமாகி அபார்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 4வது தடவையா கர்ப்பமானதுக்கு பின்னாடி 7 மாத குழந்தையையும் வயித்துல சுமந்துட்டு இருக்காங்க. தன்னோட வயித்துல வளரக்கூடிய குழந்தைக்கு தான் இப்ப போராடிட்டு வராங்க ஜாய் கிறிசல்டா. அந்த குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் பொறுப்பு ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஜாய் கிறிசல்டாவோட நோக்கமா இருக்கு.